1/1/2026 இன்று புத்தாண்டை முன்னிட்டு கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து பெற்ற அந்த மகிழ்ச்சியான தருணம் எங்களின் வாழ்க்கையிலும் ஊடக பயணத்திலும் மறக்க முடியாத ஒரு இனிய நினைவாக பதிந்துள்ளது. புத்தாண்டின் முதல் நாளிலேயே தமிழ்நாட்டின் முதல்வரை நேரில் சந்தித்து அவரது வாழ்த்துக்களை பெறுவது என்பது ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒரு பெரிய மனநிறைவையும் சமூக பொறுப்பை நினைவூட்டும் தருணமாகவும் அமைந்தது. புத்தாண்டு என்பது புதிய நம்பிக்கைகள், புதிய தொடக்கங்கள், புதிய இலக்குகள் என பல அர்த்தங்களை தனக்கத்தே கொண்ட ஒரு சிறப்பு நாள். அந்த நாளில் தமிழக மக்களின் நலனையே முதன்மையாக கொண்டு ஆட்சி செய்து வரும் சமூக நீதி, சமத்துவம், வளர்ச்சி ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திப்பது எங்களுக்கு பெரும் பெருமையாக இருந்தது. அவரது எளிமை, மக்களோடு மக்களாக பழகும் பண்பு, ஒவ்வொருவரையும் அன்புடன் மரியாதையுடனும் அணுகும் இயல்பு அந்த சந்திப்பின் ஒவ்வொரு நொடியிலும் தெளிவாக உணர முடிந்தது. இந்த சந்திப்பு எம் நியூஸ் தமிழ்நாடு சார்பில் எங்களின் ஊடக பணிக்கு கிடைத்த ஒரு முக்கியமான அங்கீகாரமாகவே நாங்கள் கருதுகிறோம். தமிழ் சமூகத்தின் குரலாக உண்மை செய்திகளை நேர்மையுடனும் பொறுப்புடனும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்குடன் செயல்பட்டு வரும் எங்களின் பயணத்தில் தமிழக முதல்வரின் வாழ்த்துக்கள் ஒரு புதிய ஊக்கமாக அமைந்துள்ளது. ஊடகங்கள் என்பது சமூகத்தின் கண்களாகவும் குரலாகவும் செயல்பட வேண்டும் என்ற அவரது எண்ணம் எங்களின் பணிக்கான வழிகாட்டுதலாக உள்ளது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அரசியல், சமூக, கலாச்சார, கலை மற்றும் மக்கள் நலன் சார்ந்த செய்திகளை எந்தவித பாகுபாடும் இன்றி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உறுதியை மேலும் வலுப்படுத்திக் கொண்டோம். தமிழகத்தின் வளர்ச்சி, மக்களின் எதிர்பார்ப்புகள், இளைஞர்களின் கனவுகள், பெண்களின் முன்னேற்றம், சமூக நீதி போன்ற அம்சங்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு உள்ளது என்பதையும் இந்த சந்திப்பு நினைவூட்டியது. என் தனிப்பட்ட முறையிலும் இந்த சந்திப்பு ஒரு பெருமை மிகு தருணமாகும். செஞ்சி A.K. முருகன் என்ற அடையாளத்துடன் நான் திரைப்பட நடிகராகவும், சின்னத்திரை நடிகராகவும், நிருபராகவும் செயல்பட்டு வருகிறேன். குறிப்பாக மாலைமலர் மற்றும் எம் நியூஸ் தமிழ்நாடு ஆகிய ஊடகங்களின் சார்பில் சமூகத்திற்கு பயனுள்ள செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன். கலைத்துறையும் ஊடகத்துறையும் மக்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டவை. அந்த வல்லமையை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே என் நீண்டகால எண்ணமாகும்.